ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் போன வாரம் தான் என்னோடய சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு வந்து போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு. அம்மா வீடு மாமியார் வீடு எல்லாமே ஒரே ஊர் தான். ஸோ அங்கே போய் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு குட்டி விலாக் தான் இது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மர் லீவுக்கு நான் பெருசாக வேறு எங்கேயுமே போகல. நான் வந்து போன ஒரே இடம் என்னோடய சொந்த ஊரான திருநெல்வேலி மட்டும்தான். ஆக்சுவலாக எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா, நான் மேரேஜ் ஆனதில் இருந்தே ஒரு 8 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோடு சேர்ந்து நான் பையன் அவங்க 3 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் கோவில் கூட வந்து நான் அட்டன் பண்ணதே இல்லை. எப்போவுமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால் அது தடைப்பட்டுட்டே இருந்தது. இந்த வருஷம் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்தது. ஸோ அதனால தான் போயிருந்தோம். ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த தடவை இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் வந்து கோயில் கொடை வந்து இத்தனை வருஷம் கழித்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே வந்து மாமியார் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 3-4 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம். அங்கே ஒரு 3 நாள் தங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை வந்து கோவில் கூட, திங்கள் செவ்வாய் 2 நாளும் நாங்கள் வந்து திங்கக்கிழமை நைட்டு, அதாவது ஒரு 7 மணி அங்கே ரீச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்து போனோம். அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை பெருசாக எந்த விஷயமும் இருக்காது, ரொம்ப பெருசாக எதுவும் இருக்காது. ஒன்லி அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க சாமிக்கு, அது மட்டும்தான் நடக்கும். ஸோ அதையும் அட்டன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நான் வேண்டியிருந்தேன், இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து பட்டு சாத்துறதா வேண்டியிருந்தேன். ஸோ அதுக்காக பட்டு எடுக்கிறதுக்காக அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து கிளம்பி போயிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா, நான் அந்த எங்களோட திருநெல்வேலி டவுன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டி நகர் எப்படி இருக்குது அந்தளவுக்கு பெருசு இல்லைனாலும் எங்களுக்கு அதுதான் வந்து ஒரு டி நகர் மாதிரி. ஸோ அங்கே வந்து போய் ரொம்ப நாள் கழித்து ஷாப்பிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மனுக்கு தேவையானது, அப்புறம் விநாயகருக்கு, அந்த மாதிரி சாமி அங்கே இருக்கிற அத்தனை சாமிக்கும் தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பூ, மாலை, பழங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். மறுநாள் காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மெயின் கோயில் கூடையே வந்து அன்னைக்கு வந்து ஒரு 10-10:30 போல் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறவங்க எல்லாமே அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வரும்போது பின்னாடியே அவங்களோடவே சேர்ந்து எடுத்துகிட்டு போய் ஊர் சுற்றி வந்து சாமிக்கு வந்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் போனோம். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப அந்த மேளதாளத்தோடு கொண்டு போய் அம்மனுக்கு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றும் போது அது ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கொடுத்தது. நானும் சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். இந்த மாதிரி என்னால் வந்து இதை பண்ண முடிஞ்சதுக்கே ரொம்ப நன்றி, என்னை வர வச்சதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். ஓகே, அதே டைமில் தான் என்னோடய கசின்ஸ், என்னோடய சித்தப்பா பசங்க, அதாவது 2 சித்தப்பாவோட பசங்க, அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்திருந்தாங்க. எங்கள் அப்பாவோட சேர்த்து எங்கள் பாட்டி தாத்தாக்கு வந்து 6 பேர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அந்த மாதிரி விஷயங்களில் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா மீட் பண்ண முடியும். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அக்கா தங்கச்சி சேர்ந்தாலே ஒரே அரட்டை தான், இவங்களை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. எங்களோட ஹஸ்பண்ட்ஸும் வந்து எங்களோட மாமா 3 பேருமே வந்து இஷ்டம் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய ரீல்ஸு, அப்புறம் நிறைய வீடியோஸ், அந்த மாதிரி ஃபன், அந்த மாதிரி நிறைய எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மதிய கோவில் கூடையும் நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் அதை வந்து ஷூட் பண்ணல. அன்னதானம் நடந்தது. அப்புறம் சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் மருதாணி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து மெயின் கோயில் கூடையே நடந்தது. அதுக்கு நாங்கள் எப்படி ரெடி ஆனோம், என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.